ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது 2024 புரட்டாசி மாத பௌர்ணமியை பற்றி தாங்க பார்க்க போறோம். இந்த புரட்டாசி பௌர்ணமி எப்போ வருகிறது, இதனுடைய திதி நேரம் எப்போ அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு, அவங்களுடைய தலையெழுத்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ கன்னி ராசி நேயர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா கன்னி ராசி நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஆவணி மாத பௌர்ணமி பாத்தீங்கன்னா தட்சிணாயன காலத்தின் முதல் பௌர்ணமி அப்படின்னு சொல்லப்படுது. 2024 ஆவணி மாத பௌர்ணமி அன்று புரட்டாசி அவிட்டம் ரக்ஷா பந்தன் இந்த நாளெல்லாம் வரதுனால இது ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போலதாங்க இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியும் எந்த தேதியில் வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை வரதுனால இதுவும் ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல இந்த நாளில் பௌர்ணமியோட திதி நேரம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன, என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த பௌர்ணமியோட திதி நேரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 17, 2024 செவ்வாய்க்கிழமை காலை 11:21 முதல் செப்டம்பர் 18, 2024 புதன்கிழமை காலை 9:10 மணி வரை இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியின் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று என்ன செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை அன்று வருவதால் இந்த நாளில் நீங்க அம்மன் வழிபாடு, முருகர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. செவ்வாய் அன்று சந்திரன், அம்பாள், சிவபெருமான், முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாம். அதே போல புதன்கிழமை காலை வரை இருப்பதால் பெருமாளை அன்று வழிபடுவது ரொம்பவே சிறப்புங்க. இந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்க உங்களால முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புரட்டாசி பௌர்ணமியோட திதி நேரம் அதே போல எந்த நாளில் புரட்டாசி பௌர்ணமி வருகிறது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா புதனை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த ராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பல அற்புதம் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்க ராசியில ஆட்சி பெற்று சூரியனோடு இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னி ராசியில தனியார் துறையில வேலை செய்பவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கலாம். அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் மாற்றம் கிடைக்கலாம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத நிலத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கலாம். அதனால கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட நாளாக இருக்க போகுது. உங்களின் சுறுசுறுப்பும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். அதாவது இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த சிக்கல், பிரச்சனை இது எல்லாமே தீர்ந்து ஒரு ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கல்வித்துறையில் வேலை செய்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்குங்க.
அதே போல கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படிப்புல நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. மாணவர்கள் எந்த அளவுக்கு கடினமா படித்து உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் சொல்லுவதற்கேற்ப நீங்க கண்டிப்பா இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு நடந்து கொள்ளலாம். அதே போல மாணவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நகை, ஆடை, ஆபரண சேர்க்கை இது எல்லாமே கிடைக்குங்க. அதனால இந்த மாதம் பெண்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு பெண்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் லாபத்தை கொடுக்குங்க. சிலருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். அதனால நீங்க அலட்சியமா இருக்கவே கூடாது. உடல் ரீதியா சிறு தொந்தரவு இருந்தாலும் அதை உடனடியா மருத்துவ ஆலோசனை கேட்டு நீங்க நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மருத்துவ ரீதியாக நீங்க எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். என்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் ஆரோக்கியத்துல முதல்ல கவனத்தை செலுத்தியே ஆகணுங்க. எதிரிகளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு நீங்க போது விவசாயம் செழிப்பாக இருக்கலாம். அதே போல கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய உடன் பிறந்தவர்களின் உதவி கண்டிப்பா கிடைக்குங்க. அதாவது உங்களுடைய சகோதர சகோதரி கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க உதவி கேட்டிருக்கலாம். அந்த உதவி உங்களுக்கு கேட்ட நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை, உத்தியோக மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு ஒரு பெரிய லெவல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. கன்னி ராசி நேயர்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது அதிக நிதானமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. நீங்க நிதானமா சென்றால் மட்டுமே ஏற்படக்கூடிய விபத்தில் இருந்து நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம். எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைத்தா வண்டி வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனத்துடன் நிதானமாக செல்வது உங்களுக்கு நல்லதுங்க. கன்னி ராசி நேயர்களுக்கான இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு சந்திராஷ்டம தினங்கள் எப்போலிருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறதையே தெரிந்து கொள்ளலாம். அதாவது உங்களுக்கான சந்திராஷ்டம காலங்கள் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 17 சனிக்கிழமை அக்டோபர் 3ஆம் தேதி காலை 8:50 மணி முதல் பார்த்தீங்கன்னா புரட்டாசி 19 அக்டோபர் 5ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9:41 மணி வரை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சந்திராஷ்டம காலங்கள் இந்த நேரத்துல இருக்கிறதுனால நீங்க ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை கொடுத்து வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ஒரு விஷயத்த கன்னி ராசி நேயர்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் நம்ம வாழ்க்கையில சங்கடங்கள், பிரச்சனை, கவலைகள் இருந்தாலும் கோவிலுக்கு சென்று வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன குழப்பங்கள், மன பாரம் அனைத்துமே தீர்ந்து விடும் அப்படின்னு முழு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த கன்னி ராசி நேயர்கள் மறக்காம செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இருக்கக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவு அனைத்துமே நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு கன்னி ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, அவங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது விதி என்ன மாதிரி விளையாடிருக்கு அப்படின்னு இந்த வீடியோ முழுமையா பார்த்து பயனடைந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பா கன்னி ராசி நேயர்கள் இந்த பலனுக்கேற்ப நீங்க நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.
அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.